அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இந்த காணொலி வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல எதையோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். என் பையன் எதையோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். நிறைய முறை நம்ம வந்து சின்ன வயசுல வந்து இந்த ரூபிக்ஸ் அந்த கியூபை வந்துட்டு எப்படி வந்து அந்த ஒயிட் அண்ட் ரெட்டு ப்ளூ எல்லோஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டா வந்து நம்ம எடுத்து வர்றதுக்கு வந்து எப்படின்னு தெரியாம நிறைய நேரங்களில் முயற்சிருக்கேன். ஈவன் எனக்கு இப்போ வரைக்குமே வந்து அது தெரியாது, அதெல்லாம் வந்து ஒன்று சேர்க்க தெரியாது. அப்படின்னா நம்ம கலைஞ்சிச்சுன்னா அது எப்படி வந்து ஒன்னா சேர்க்கறதுன்னு தெரியாது. அதை வந்து என் பையன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது வந்து ஏதோ ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா அதை ரொம்பவே அழகா வந்து பண்ணிடலாம். அவன் வந்து இப்போ அதை பண்றேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம் வாங்க. சீனியர்ஸ், நான் இப்போ வந்து என் ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு 4 மூவ்ஸ் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து இங்கே ரைட் சைடில் வந்து கீழே, அப்புறம் ஃப்ரண்ட் ரொட்டேட்டு, அப்புறம் மேலே, அப்புறம் இங்கே லெஃப்ட்டுக்கு. இதையே நீங்கள் ஃபாஸ்ட்டாக 6-6 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இதையே நீங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். அப்படி பண்ணால் இது வந்து ரூபிக்ஸ் கியூப் சால்வ் ஆகிடும். அப்புறம் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து லெஃப்ட்டு திருப்பணும். அப்புறமா இதை கீழே திருப்பி, இதையும் கீழே திருப்பி இப்படி திருப்பிக்கணும். அப்புறம் இதை இப்படி திருப்பி, இதை இப்படி திருப்பி பண்ணிக்கணும். இதே மாதிரி பண்ணினே போங்க. இதே மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் ரூபிக்ஸ் கியூப் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இதுக்கு இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. இது வந்து இதுவும் அதே மாதிரி தான். இப்படி கீழே ஃப்ரண்ட் ரொட்டேட்டு மேலே. இந்த வாட்டி வந்து நம்ம இதை ரைட்டுக்கு திருப்பணும். இதே மாதிரி பண்ணினே போனோம். நம்ம இது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகிடும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டாச்சு. வேறு எதுனா புதுசாக பண்ணலான்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ கார்னர் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், சென்டரில் இருக்கிறது மட்டும் வேறு கலர்ஸில் இருக்கும். வேணா பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத வந்து நம்ம இப்படி லெஃப்ட்டுக்கு திருப்பிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். அப்புறம் அதை இப்படி திருப்பிக்கோங்க. அப்புறமா அதை இப்படி திருப்பினீங்கன்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் சென்டர் ஆகிடும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே க்ரீன் இருக்குன்னா இங்கே க்ரீன் இப்படி தள்ளிக்கோங்க. அது கூட சைடில் வந்து இப்போ ரெட்டு வந்துருக்கு. ரெட்டு வந்து இங்கே இருக்குது, அதனால ரெட்டை இப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ இங்கே இருக்கா, அந்த எல்லோ வந்து இப்படி திருப்பிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ க்ரீன் வந்துருக்கு. க்ரீன் எங்கே இருக்குன்னு தெரியுமா, இங்கே இப்படி பண்ணிங்கன்னா சால்வ் ஆகிடும். இப்போ இதே மாதிரி தான் இந்த சென்டரில் நம்ம டபுள் 2 வாட்டி மேலே தள்ளலாம். அப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்படி தள்ளுங்க. அப்புறம் இப்படி திருப்பி இப்படி பண்ணிங்கன்னா எல்லாமே ப்ளஸ் மாதிரி ஆகிடும். இப்போ இதையும் சால்வ் பண்ணுறதுன்னா 2 வாட்டி சென்டரை கீழே தள்ளி இப்படி திருப்பி இப்படி கீழே தள்ளிங்கன்னா இப்படி சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த 5ஐயும் கற்றுக் கொடுத்தல, நீங்கள் இதை வீட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து சரியாக வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஆமாம் நான் ட்ரை பண்ணேன்னு போடுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை வந்து நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் சொன்னது ஆக்சுவலாக அவன் சொல்லும் போது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. டக்குன்னு அவன் சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் நமக்கு அது ஒன்றும் புரியுதில்ல. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மேஜிக் காரம் பண்ணுற மாதிரி ரிசல்ட் வந்து என்ன ஒன்றா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் அது வந்து வந்ததுன்னா கமெண்ட்ல வந்து அதை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா நான் வந்து அதை பார்க்குறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.